நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமான 5 விதமான கஞ்சி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து நீங்க உடல்நிலை சரியில்லாத நேரத்துல அதுக்கப்புறமா குழந்தைங்களுக்குலாம் கூட கொடுக்கும்போது உடலுக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப ஹெவியா சாப்பிட வேணாம், கொஞ்சம் லைட்டா சாப்பிடணும்னு யோசிக்கும் போது இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சுவையா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பயிறு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப் அளவு அரிசி எடுத்துக்கோங்க, கூடவே 1/4 கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க. நீங்கள் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அரிசியும் பருப்பும் சேர்ந்து இப்போ 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு குக்கரில் இது போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நம்ம 1/2 கப் அளவுக்கு அரிசி பருப்பு சேர்த்து எடுத்தோம்ல, அதுக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கப்புக்கு 5 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். நம்ம 1/2 கப் எடுத்ததுனால நம்ம 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அது ஒரு ஓரமாக வச்சுருங்க. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிடுங்க. 2-3 சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் விசில் வந்து கஞ்சி வந்து ரெடி ஆகிருக்கு. ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மசிச்சு விட்டு கொஞ்சம் கூட அரிசி பருப்பு தெரியாத அளவுக்கு மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரிசி பருப்புலாம் மசிஞ்சதுக்கப்புறமா இப்போ பார்க்குறதுக்கு கெட்டியாக இருக்குல்ல, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கஞ்சி பக்குவத்துக்கு எந்த அளவு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோன்னா அரிசி பருப்புலாம் குக்கர் விசில் விடும்போது வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சொன்ன அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு கடைசியாக இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த அளவு கன்சிஸ்டன்சி போதுமானது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இது கூட நீங்கள் துவையல் வச்சு சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக ப்ளைனாக கூட சர்வ் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதில் தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அதனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கஞ்சி மாதிரியே இருக்காது, அவ்வளோ சுவையாக இருக்கும். அடுத்து நம்ம பிளெயினான கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி வந்து காய்ச்சல் சளி பிடிச்சிருக்கும் போதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப இதமாக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவு அரிசி எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த அரிசி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது போல் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசியை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தோம்ல, அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி வந்து சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதும் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா இது போல் மசிச்சுக்கோங்க. அவ்வளோதான், ப்ளைன் கஞ்சி சூப்பராக தயாராகிருச்சு. இதை நீங்கள் துவையல் கூட வச்சு சர்வ் பண்ணலாம், சுட சுட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம கருப்பு உளுந்து கஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் உளுந்து, 1/4 கப் அரிசி, கூடவே கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துருக்கேன். கருப்பு தோல் உளுந்து எடுத்துக்கோங்க. அதாவது நார்மல் நம்ம இட்லிக்கு யூஸ் பண்ணுற உளுந்து இல்லை, இது வந்து தோலோடு இருக்கிற உளுந்து. அதே மாதிரி அரிசி வந்து நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி.
இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு குக்கரில் இது போல் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கருப்பு உளுந்து கிடைக்கலன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணலாம். அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து 1/2 கப் வந்துச்சுல. இப்போ இதில் 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்களும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அரிசி பருப்புலாம் நல்லா வெந்திருக்கு. கரண்டி வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டு கலந்துக்கோங்க. கருப்பு உளுந்து கஞ்சியில் கொஞ்சம் பூண்டு அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா மசிச்சாச்சு. நம்மளோட கஞ்சி சூப்பராக தயாராகிருச்சு. ஃபைனலாக இதில் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுட சுட சர்வ் பண்ணிடுங்க. கருப்பு உளுந்து கஞ்சி தயாராகிருச்சு. அடுத்து வெந்தய கஞ்சி பண்ண போகிறோம். அதுக்கு 1/4 கப் அளவு இட்லி அரிசி, 1/4 கப் அளவு பச்சரிசி, கூடவே 1/4 கப் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். 8 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா தான் நம்ம இந்த கஞ்சி செய்ய முடியும். இந்த கஞ்சி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. ரொம்ப சம்மர் டைம்லலாம் இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். மற்ற கஞ்சி மாதிரி இல்லை, இது கண்டிப்பாக 8 மணி நேரம் ஊறணும். இப்போ பாருங்கள் 8 மணி நேரம் ஆயிடுச்சு. வெந்தயம் அரிசியெல்லாம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதோட தண்ணியில் நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஃபைனான பேஸ்ட்டாக இருக்குது. இதை குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு இந்த அரைச்ச விழுதை சேர்த்துக்கோங்க. அரிசி வெந்தயம் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு 3/4 கப் அளவுக்கு கிடச்சிச்சில்ல, அதுக்கு நான் இன்றைக்கி 4 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். 4 கப் தண்ணி குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை இது போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணலை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு தான் அடுப்பில் வைக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இது கொஞ்ச நேரத்துலையே நல்லா வெந்துட்டு கெட்டிப்பட ஆரம்பிக்கும். தண்ணி அதிகமாக உறிஞ்சிட்டு ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா, ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா தண்ணியை சுட வச்சு சுடு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாகவே செய்ய போகிறேன். ஸோ இந்த தண்ணியே கரெக்டாக இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ்வை இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் கிளறிட்டே இருங்க. இடையிடையில் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கிளறிட்டே இருக்கணும். இப்போ இந்த அளவு கெட்டியான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவு வெல்லத்தை நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா தித்திப்பாக சாப்பிடுவீங்கன்னா 1/2 கப் அளவு வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் மண் தூசி ஏதாவது இருக்க மாதிரி இருந்ததுன்னா வெல்லத்தை தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2-3 ஏலக்காய் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கஞ்சி உங்களுக்கு இனிப்பாக வேணாம் காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா வெல்லத்துக்கு பதிலாக உப்பு, சீரகம், அதுக்கப்புறமா தேங்காய் துருவல், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி போட்டு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ காரமான கஞ்சி தயாராகிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ரொம்ப கெட்டிப்படுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சியில் தேவையோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் தண்ணியோட அளவை அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனைலாம் போயிட்டு கஞ்சி நல்லா தயாராகிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணலாம், இல்லை நல்லெண்ணெயை ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான வெந்தய கஞ்சி சூப்பராக தயாராகிருச்சு. இதை இப்போ நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம கருப்பு கவுனி சிகப்பரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/4 கப் கருப்பு கவுனி, 1/4 கப் சிகப்பரிசி ரெண்டும் சேர்த்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு கவுனியில் மட்டும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா சிகப்பரிசியில் மட்டும் தனியாக கூட செய்யலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடணும். இதுவும் நல்லா 8 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்டியான கஞ்சி செய்ய முடியும். இப்போ பாருங்கள் 8 மணி நேரம் நல்லா ஊறிருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க.
இந்த கஞ்சி ரொம்பவே சத்தாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் கருப்பு கவுனி சிகப்பரிசி ரெண்டும் சேர்த்து செஞ்சுருக்கோம். இப்போ இதில் இது முங்குற அளவு தண்ணி சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த அரைச்ச அரிசியை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இது கூடவே 3 கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இடையிடையில் ஹை ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கிளறணும். இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த அரிசி நல்லா வெந்துட்டுருக்குன்னு அர்த்தம். இது நல்லா இது போல் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஹை ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்துட்டே இருங்க. அரிசி நம்ம குருணையாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சின்ன குருணை எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சு வரும். அப்போ இது முழுமையாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் குக்கர்லேயே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நீங்கள் குக்கரில் தான் பண்ணணும்னு இல்லை, அடிகனமான எந்த பாத்திரத்தில் வேணாலும் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இது நல்லா திக்காயிருச்சு. அரிசி முழுமையாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக வெதுவெதுப்பாக வந்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து பண்ணும்போது இந்த கஞ்சி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வீட்டிலையே பண்ண தயிர். ஆல்ரெடி இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. கெட்டி தயிர் எப்படி வீட்டிலையே செய்யலான்னு சொல்லி அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். தயிர் சேர்த்து இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் தயிருக்கு பதிலாக தேங்காய் பால் உப்பு இது சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி இதை கஞ்சி போல் குடிக்கலாம். இது கூட பொடியாக கட் பண்ணினா சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் துவையல் வச்சு கூட சாப்பிடலாம், அதுவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த 5 விதமான கஞ்சி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.